Well done. இப்போ Cin கிளாஸை பற்றி பார்க்க போகிறோம். Cin அப்படின்றது எதனுடைய ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னா நீங்களே ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. கன்சோல் இன்புட் அப்படின்றதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் Cin. இந்த Cin யூஸ் பண்ணி ஸ்கேன் ஆஃப் பண்ணுற வேலையை நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு இன்புட்டை வாங்குகிறோம், அதை பேஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்குறோம். அதுக்குண்டான ப்ரோக்ராமை பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய ஐடிக்கு வரேன், இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், நியூவாக ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுறேன். எப்பயும் போல் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம், தென் யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி இன்ட் மெயின். பாருங்க, ஒரு நம்பர் வாங்கணும், இன்ட் ஏஜ். இதை சேவ் பண்ணிக்கலாம். Cin சாம்பிள். ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்புட் கொடுக்குறேன், என்டர் யுவர் ஏஜ். இப்போ இன்புட் வாங்கணும், அதை வாங்கி எங்கே ஸ்டோர் பண்ணணும்? ஏஜில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ சி அவுட்டில் நான் அவுட்புட் கொடுக்கணும், தேங்க்ஸ் யுவர் ஏஜ் இஸ் ஏஜ். பாருங்க, நம்ம அவுட்புட் கொடுக்கணும்னா சி அவுட் யூஸ் பண்ணோம். டபுள் லெஸ் தேன் கொடுத்துட்டு என்ன அவுட்புட் கொடுக்கணுமோ அதை டைப் அடிக்கணும்னு சொன்னோம். ஸோ என்டர் யுவர் ஏஜ்னு எனக்கு ஸ்க்ரீனில் வரணும், அதனால நான் இந்த மாதிரி டைப் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் யூசருக்காக வெயிட் பண்ணோம். நான் என்ன டைப் அடிக்கணும் அது கொண்டு போய் இந்த இடத்துல வேரியபிளை ஸ்டோர் பண்ணோம். பாருங்க, ஸ்கேன்எஃபை விட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். சி ப்ரோக்ராமிங்கை கம்பேர் பண்ணும்போது Cin அப்படிங்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். Cin கிரேட்டர் தேன், டபுள் கிரேட்டர் தேன் ஏஜ், அதாவது இன்புட் வாங்கி இதுக்கு போய் ரீடைரக்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஏஜில் போய் ஸ்டோர் ஆகிடுது. இப்போது என்ன பண்ணுறோம்? தேங்க்ஸ் யுவர் ஏஜிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஏஜ் வரணும். பாருங்க, இந்த வேரியபிள் இருக்கிற கண்டென்ட் வரும்போது அங்கே பர்சன்டேஜ் டி அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கமா கொடுத்து பிரிண்ட்எஃப்ல ஏதோ பண்ணுவோம். இங்கே அப்படி கிடையாது. இந்த ஸ்ட்ரிங் அவுட்புட் முதல்ல கொடுக்கணுமா, ஸ்ட்ரிங் அவுட்புட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எகெயின் டபுள் லெஸ் தேன் கொடுத்துட்டு எகெயின் அடுத்தது ஒரு வேரியபிள் இருக்கா, அந்த வேரியபிள் கொடுக்கலாம். இன்னொரு டபுள் லெஸ் தேன் கொடுத்துட்டு இன்னும் ஏதாவது கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். பில்டு பண்ணுறேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணுறேன். என்டர் யுவர் ஏஜ் 21. என்டர், தேங்க்ஸ் யுவர் ஏஜ் இஸ் 21. அவ்வளோதான். ஸோ இன்புட் வாங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். உங்களுக்கு சொல்லி தெரிய தேவையில்லை. இன்ட் அப்படின்னா நான் மெமரி அலோகேட் பண்ணுறேன். ஏஜ்ன்ற நேமில் ஒரு இன்டீஜர் நம்பர் ஸ்டோர் ஆகிற அளவுக்கு நான் மெமரியை ரிசர்வேஷன் பண்ணுறேன். இங்கே அவுட்புட் கொடுக்குறேன். தென் அதுக்கப்புறம் யூசர்கிட்டேருந்து ஒரு நம்பரை வாங்கி அதை இங்கே ஸ்டோர் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் இதை அவுட்புட்டில் கொடுக்குறேன். ஸோ இப்போது இன்புட் எப்படி வாங்குறதுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். இதை ஒரு முறை நீங்கள், இது சின்ன ப்ரோக்ராம் தானே புரியுது அப்படின்னு சொல்லி விடாதீங்க. இந்த ப்ரோக்ராமை பார்க்காம ஒரு முறை நீங்களே டைப் அடிக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பார்க்காம டைப் அடிக்கும் போது தான் அது மைண்டில் போய் நல்லா உட்காரும். இல்லைன்னா எல்லாம் புரியும், எடுத்து பார்த்தீங்கனாலும் புரியும். ஆனால் உங்களால் உருவாக்க முடியுமானா உருவாக்க முடியாமல் போயிடும். அதனால் ஒரு முறை பார்க்காம ஃபஸ்ட்டு பார்த்து எழுதி வச்சு பார்த்து கூட ஒரு முறை டைப் அடிங்க. ரெண்டாவது என்ன பண்ணுங்கன்னா, எதையுமே பார்க்காம நீங்களே ஒரு முறை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் டைப் அடித்து கரெக்டாக ரன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வரலாம். தேங்க்யூ.